கடந்த ஆண்டு மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து மார்க்கெட்டில் நிறைய சரக்கு வந்திருக்கும். இந்த ஆண்டு குறைவு. ஏன்னா மழை இல்லாத காரணத்தினால மாம்பழங்க வந்து மரத்திலே வந்து அந்த அது பூத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழை பெஞ்சுன்னா அது நிறைய காய் வரத்து அதிகமாக இருக்கும். தற்பொழுது மழை இல்லாத காரணத்தால் வரத்து கம்மியாக இருக்குது. சீசனு லேட்டாக தான் தொடங்கி உள்ளது. தற்பொழுது பங்கனப்பள்ளி சீசன் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பங்கனப்பள்ளியை பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்று 70லேருந்து 120 வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை நடந்து கொண்டு இருக்கிறது. இமா பசந்து அது வந்து 100லேருந்து 150 வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் அல்போன்சா மாம்பழம் காதல் அது வந்து கோவான்னு சொல்லுவாங்க. அது வந்து 120லேருந்து 180 வரைக்கும் வியாபாரம் நடந்து கொடுக்குது. இவை மூன்று தான் இன்றைய தினம் மார்க்கெட்டுக்கு. அதே போல் செந்தூரம் வந்து கொண்டு இருக்கிறது. அது கிலோ 60லேருந்து 80 வரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த நான்கு ஐட்டம் தான் தற்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு அப்புறம் ருமானி, பெங்களூரா, மற்ற எல்லா நீளம் எல்லா ஐட்டமும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்திலே இருக்குது. அதுக்குண்டான பருவ காலம் இன்னும் வரல. மழை அதிகமாக வந்து பெஞ்சா மாம்பழத்துடைய சுவையும் கூடும், பழங்களும் மார்க்கெட்டுக்கு அதிக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த ஆண்டு வந்து கோடை காலத்துல ஒரு சில டைம் வந்து மழை பெஞ்சதுனால இந்த வரத்து அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு வரத்து வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கு? இந்த அளவுக்கு 100க்கு ஒரு 40-50% தான் வரும். மாம்பழமே 40-50% தான் வரும். ஏன்னா மாம்பழம் எங்கேயும் அது சரியான முறையில் அது பூத்த உடனே மாமரத்தில் பூத்த உடனே மழை கொட்டும். மழை வந்த உடனே அது காய் பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. மழையே இல்லாத காரணத்தினால அந்த பூவே மரத்திலே கருகி போச்சு. அதனால மாம்பழம் வரத்து குறைவாகவும் இருக்கும், சரக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு குறைவு. போன வருஷம் அந்த மாம்பழ விளைச்சல்லாம் கம்மி தான். இப்போ வந்து பங்கனப்பள்ளி, மல்கோவா, மாம்பழம், கோவா, அல்போன்சா அதான் வந்திருக்குது. ஆனால் விலை கொஞ்சம் அதிகம் தான் போகுது. இந்த வாட்டி மாம்பழ விளைச்சல் கம்மியில் கொஞ்சம் விலை அதிகம். மாம்பழம் சீசனில் தான் விளைச்சல் கம்மியில் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் லேட்டாக தொடங்குது. இது விளைச்சல் அதிகமாக தான் நிறையா வந்து மெதிப்படும். இப்போ பங்கனப்பள்ளினா கிலோ 80 ரூபா, 100 ரூபா, 70 ரூபா, 50 ரூபாயில் இருந்திருக்கு, 40 ரூபாயிலே இருக்குது. மாம்பழம் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது. இமாம் பசந்தெல்லாம் கிலோ வந்து 200 ரூபா, 220 ரூபா, 180 ரூபா அந்த ரேஞ்சில் போயிருக்குது. பங்கனப்பள்ளி 80, 70 அந்த மாதிரி போயின்னு இருக்குது. இந்த விட ஒரு 30 ரூபா, 40 ரூபா தாச்சி தான் கிலோவுக்கு அதிகமாக போகுது. ஆமாம், விளைச்சல் கம்மியாக கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. இதே விளைச்சல் அதிகமாக இருந்தாக்கா உங்களுக்கு கிலோ 40 ரூபா, 50 ரூபா கிலோ ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த வருஷம் விளைச்சல் கம்மியாக ரேட் அதிகம், வேறு ஒன்றும். இப்போ வந்து வர வேண்டியதெல்லாம் இந்த காலப்பாடி வரணும், நீளம், ருமானி, காலப்பாடி எல்லாம் ஜவ்வாதெல்லாம் வர வேண்டியது. இப்போ வந்து ஒரு 4 ஐட்டம் தான் வந்துருக்குது. பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்கோவா அந்த மாதிரி தான் வந்துருக்குது. இப்போ இல்லை, அது லாஸ்ட்டாக கடிச்சா தான் வரும். அது எப்பவுமே நீளம், ருமானிலாம் கடிச்சா தான் வரும். இப்போ வராது. ஓரளவுக்கு ரொம்ப விருப்பம்லாம் கொஞ்சம் டல்லு தான். வியாபாரம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டல்லு தான். ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகனால கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் டல்லு தான். இந்த வாட்டி மழை சரியா இல்லாதனால சீசனில் வந்து வரத்து குறைவு. ஃபஸ்ட்டு வந்து பங்கனப்பள்ளி வந்து 100 ரூபா இருந்துச்சு இப்போ வர புதுசில். அது டேஸ்ட் இல்லாதனால நல்ல வியாபாரம் ஆகலை. இப்போ வந்து ரேட்டு வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்குது. காய் வரத்து கம்மி, ஆனால் ரேட்டு வந்து யாரும் மக்கள் விரும்பி வாங்காதனால ரேட்டு வந்து குறைஞ்சிக்குது. 50 ரூபா, 60 ரூபா போகுது. பழம் வந்து 70 ரூபா ஹையஸ்ட் பங்கனப்பள்ளி. இமாயத்து வந்து 100 ரூபா போகுது. பழம் வந்து 120, 130. செந்தூரா வந்து 30, 40 காய் போகுது. பழம் வந்து 50, 60 போகுது. ஒரு சில முக்கியமான இமாயத்து, இமா பசந்து, மல்கோவா அதெல்லாம் கொஞ்சம் வருது. மரத்தில் மழை இல்லாதனால கம்மியாக காப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் விலை 10 ரூபா, 20 ரூபா தாச்சி ஆகுது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் விற்கிறாங்க வியாபாரிங்க. இப்போ இன்னும் பெங்களூரா அந்த ஜூஸ் அந்த காய் வருது. நீளம் அடுத்த மாதம் நீளம் வரும். நீளம் அதிகமாக வரும். ருமானி அடுத்த மாதம் வருது. அதெல்லாம் வந்து எங்கே இருந்தாலும் வந்துடும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் ஒரே இடத்துல இல்லை, நிறைய இடத்துல வருது. ஆந்திராவிலேருந்து வருது, கர்நாடகாவிலேருந்து வருது, கேரளாவிலேருந்து வருது. அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வந்துடும். அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. விலை வந்து ஒரு 10 ரூபா, 5 ரூபா டிஃபரன்ஸாக இருக்குது. அதிகமான ரேட்லாம் இல்லை, கரெக்டான ரேட் தான். டேஸ்ட் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வியாபாரம் இருக்கும். விற்பனை 50% இருக்குது, நல்லா இருக்குது. மருந்து வச்சு பழுக்க வைக்கிறாங்கன்னு கொஞ்சம் வியாபாரத்தை இது பண்ணிடுறாங்க. அதை லைட்டாக அவங்க கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி தான் போடுறோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் வியாபாரம் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இப்போ அந்த அளவுக்கு குறைபாடெலாம் கிடையாது.